இந்த கதையில் ஒரு சயின்ஸ் கான்செப்டை இன்வால்வ் பண்ணியிருக்கோம். அதனால வீடியோவை முழுசாக பார்த்துட்டு அது என்ன கான்செப்ட்னு கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்க. ஒரு ஊரில் ஒரு உருளைக்கிழங்கு இருந்துதான். தான் பெரிய பலசாலின்னு எப்பவுமே கர்வத்தோடு சொல்லிக்குமா. ஒரு நாள் அது ஒரு ஸ்ட்ராவை சந்திச்சுதான். அப்போ அந்த ஸ்ட்ராவை பார்த்து, நீ என்ன இப்படி ஒல்லியா இருக்க, என்ன பாரு எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கேன், யாராலையும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுச்சு. இதை கேட்ட அந்த ஸ்ட்ராவுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. உடனே தன்னோட நண்பன் ஒரு அண்ணாவை உதவிக்கு கூப்பிட்டுச்சு. ஸ்ட்ராவுடைய கதையை கேட்ட அண்ணா, நீ வருத்தப்படாத, நம்ம இந்த உருளைக்கிழங்குக்கு சரியான ஒரு பாடத்தை புகட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா ஸ்ட்ராவை எடுத்து உருளைக்கிழங்க ஒரு குத்து குத்துனாரு. ஆனா அந்த உருளைக்கிழங்குக்கு ஒண்ணுமே ஆகல. திரும்பவும் அது ஸ்ட்ராவை பார்த்து ஏளனமா சிரிச்சுது. என்னடா பண்ணலாம்னு அந்த அண்ணா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இந்த முறை ஸ்ட்ராவோட மேல் பகுதியில் இருந்த வழியை கையால் மூடிக்கிட்டு உருளைக்கிழங்கு ஓங்கி குத்துனாரு. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு மேலே ஸ்ட்ரா ஓட்டையை போட்டுருச்சு. வழியில் அந்த உருளைக்கிழங்கு கத்தி அழுதுச்சு. அப்போதான் அதுக்கு தான் செஞ்ச தப்பு எல்லாம் புரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரா கிட்ட, உன்னால இப்ப மட்டும் எப்படி என்ன பலமா குத்த முடிஞ்சது அப்படின்னு கேட்டுச்சான். நீங்க இப்பவே இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. அதுக்கு அந்த ஸ்ட்ரா, நான் மட்டும் அந்த வேலையை செய்யல, எனக்குள்ள இன்னொருத்தன் இருக்கான், அவன்தான் காற்று. அண்ணா என் மேல கையை வச்சு மூடினப்போ எனக்குள்ள இருந்த காற்றும் நானும் சேர்ந்து ரொம்ப பலசாலியா ஆயிட்டோம், அதனாலதான் உன் மேல ஓட்ட போட முடிஞ்சது அப்படின்னு சொல்லிச்சான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. நன்றி.